அல்லேலூயா. ஆண்டவர் இடைப்பட்டாரா? ஆமென். அவரை ஒரு மனத்தோடு துதிக்கிறவர்கள் அங்கே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். கலங்க தேவையில்லை. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், எங்களை உள்ளங்கையிலே அறிந்திருக்கிறார். அரணும் கோட்டைமையாக இருக்கிற ஆண்டவர் நல்லவராக. நாங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவிவார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு, பூரண சுகம் தருவார். தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். மடிந்து போவதில்லை, நாங்கள் மடிந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த பிதாவே, ஆமென். யெகோவா தேவன் எங்களை நடத்துவார். நாங்கள் ஒரு வசனத்தை முதலாவது வாசிப்போம். எரேமியா 32:27. எரேமியா 32:27 நான் வாசிக்கிறேன். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இன்னொரு வசனம் லூக்கா 1:31 வசனம். அதே வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம். இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க போறோம். தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. என்ன சத்தம் அங்கே சொல்லப்படுது? எரேமியால பார்த்தோம். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னாலே கூடாத ஒரு காரியம் ஒன்று உண்டோண்டு ஆவியானவர் அங்கு சொல்லுகிறார்.
எரேமியா மூலமா. இங்கே லூக்கால வாய்ச்சோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவை கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எங்களுக்கு கேட்போம். ஆவியான சொல்ற கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இது தேவனுடைய சத்தமாய் இன்றைக்கு எங்களுக்கு துணிக்க போகிறது. என்ன நாங்கள் வாசிப்போம். மிசத்துக்குரிய வசனம் முதலாவதாக இந்த தியானிக்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3. யோவான் 14ஆவது அதிகாரம் 1-3. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். போதும். என்னவாம் அங்கே சொல்லுற முதலாவது, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய சத்தம் உங்களுக்கு நேராய் வருகிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு பார்க்கிற நாங்கள் இன்றைய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். அப்ப நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பிதாவிடத்தில் அநேக வாசல்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லுகிறார். அதன் பின் நான் வந்து உங்களை என்னிடத்தை சேர்த்துக் கொள்ளேன். அதுவரையில் எங்களுக்கு போராட்டமான வாழ்க்கை தான். ஆகவே முதலாவது தேவனிடத்தில் நாங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற, என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று இயேசு இந்த காரியத்தை சொல்றார். நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் அவசியம். அது இல்லாவிட்டால் நம்மிடத்துல அங்கே சமாதானம் இல்லை. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? நான் போய் என் பிதாவிடத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு, அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, அப்ப இந்த ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதான் சொல்ல, கலங்க வேண்டாம், இந்த இயேசு கைவிட மாட்டார் என்று பாடினம் இல்லை. அப்ப அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த பூமியில ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தென்றே இந்த இம்மையிலே நாங்கள் படுகிற துன்பம் மறுமைக்கு அது ஈடாகாது. அல்லேலூயா. இந்த இம்மையிலே நாங்கள் படுகிற பாடை ஆண்டது போராட்டமான வாழ்க்கை, கலக்கமான வாழ்க்கை. அதான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். எல்லாவற்றிலும் இருதயம் கேடும் மகா திருக்கு உள்ளது. இருதயம் உடைஞ்சால் அதுதான் நாங்கள் கலங்குகிறது. நாங்கள் அநேக பாட்டு பாடினோம், கலக்கம் அடைகிறது. எல்லா மனுஷருக்கும் கலக்கம் அடைகிறது. எந்த மனுஷன் அதுக்கு சொல்ல முடியாது. ஆகவே அதனால சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தேன், அப்பொழுது நான் போய் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ள என்று சொன்னார். அந்த கொஞ்ச காலம் இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டியாக எங்களுக்கு வருகிறது கலக்கங்கள். இந்த இருதயம் கலங்குற வேலை பாருங்கள், ஆண்டவர் அறிஞ்சபடியாக வேத வசனங்களை தேற்றுகிறார். இருதய கலக்கம், இருதய மன அழுத்தத்தினாலே பாருங்க, திடீரென காட்டுராக்கில் போகிறார்கள். அநேகமாக சிந்தித்து எங்களுக்கும் காட்டுரை வந்ததா எல்லாம் அழுத்தங்கள்லாம். ஆனாலும் சில பேர் மன அழுத்தத்தினால் கிடந்து என்ன செய்யணும் தெரியாது, ஆண்டவர் அறியாதவர்கள் தற்கொலை செய்கிறார்கள். நாங்கள் அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், நீ முதல் தேவனிடத்தில் விசுவாசம், என்னிடத்தில் இந்த விசுவாசம், நான் போய் உங்களுக்கு எங்களுக்கு கண்டங்க ஆண்டவர். அதுக்காகத்தான் பரலோகமே பூமிக்குரிய கூட நம்ம வீடில் அழிந்து போனாலும் பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு ஆயத்தப்படுத்துது. ஆகவே நம்ம எல்லாரும் அங்கே கலக்கத்தினால சமாதானமாக இல்லாமல் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. அப்போ நம்ம எல்லாரும் விசுவாசம் அவசியம். அது இல்லாவிட்டால் நம்மிடத்தில் சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் இல்லாதனால விபரீதமான முடிவுகள் மனுஷருக்குள்ள வருகிறது. பாருங்க, யோவான் 17:27 சொல்லப்படுகிறது, உலகம் தருகிற படியல்ல, வசனத்தை போடுங்க, வாசிப்போம். 14:27 உலகம் தருகிற படியல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதான்னு சொல்றார். அப்ப இங்கேயும் அங்கே சொன்ன பிரகாரம் சொல்றார், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். 27 தான் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருக்க ஆண்டவர் சொல்றார். கலங்க தேவையில் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ எங்களுடைய இருதயம் எங்களுக்குள்ள கலங்கி கொண்டே இருக்கும். எதை எடுத்தாலும்
இந்த பாடும் பொழுதுல பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த இடத்துல சோக்கா வந்து நின்ற உடனே அங்கே நிந்தனை போராட்டம் கொண்டு படித்தோம், வேதனைகள் 1000 துன்பங்கள் வந்து படித்த உண்மை. எல்லாரும் எத்தனையோ காரியங்களை சுமந்து கொண்டு தான் இந்த இடத்துல உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு போதுமானவர். அல்லேலூயா. நாங்கள் துதிக்கும் பொழுது நாங்கள் பார்ப்போம், எங்களோட உறவுகள் சரி, நண்பர்கள் சரி, வியாதி இருப்பவர்களும் சரி, அல்லது வேதனையோடு இடுக்கத்தோடு போராட்டத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் நினைத்து கொண்டால் நாங்கள் துதிப்போம். அந்த வேளையில் எங்களுடைய இருதயம் கலங்கி நொறுங்குகிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பஞ்சுமெத்தை இல்லை. நாங்கள் வேதத்தில் அவர் சொல்லிக்கிறார், தேவனிடத்தில் விசுவாசம் இருக்குன்னு சொன்ன பிரகாரம் ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41, 42. லூக்கா 8ஆம் அதிகாரம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். போதும், நான் சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிற நேரம் போதாது. அங்கே யவீரு என்னும் பேர் கொண்ட ஒரு யவ ஆலய தலைவனுடைய 12 வயது ஒரே மகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் படுத்திருந்தாள். அதனால் அங்கே அவள் அப்படியாக அவனுடைய யுவ ஆலய தலைவனுடைய மகள் படுத்திருந்த வேளையில் தான் ஆண்டவர் அந்த இடத்தில் வருகிறார். அவர் வரும்பொழுது அங்கே மேலே வாச்சா தெரியும், அங்கே அசுத்தாவி பிடித்த ஒருவன் வனாந்தரத்தில் இருந்தவன், லேகியோன்ற ஒரு அசுத்தாவி, பல அசுத்தாவிகள் அவனை பிடித்து அவன் வனாந்தரத்தில் துரத்தப்பட்டிருந்த வேளையிலும் இயேசு சீசரோடு அந்த இடத்துல வரும்பொழுது அந்த பிசாசு அவனுக்குள்ளே இருந்து கதறு, தேவனுடைய குமாரனே, எனக்கும் எங்களுக்கும் உனக்கும் என்ன காரியம் என்று சொல்லி. ஏன்னா பிசாசங்க ஆண்டு வரும்போது ஆண்டவர் பார்த்த பொழுது அவங்க நடுங்குது அந்த பிசாசுகள். அவனுக்கு அந்த லேகியனுக்கு இது விளக்கம் குறைவாக சொல்கிறேன், ஏனென்றால் எனக்கு இது தேவையில்லானாலும் அவர் அந்த மேலே என்ன நடந்ததுக்காண்டு சொல்ல வேண்டியது. அப்படி பொழுது ஆனால் அப்படி இருந்த அந்த பிசாசு அசுத்தாவி என்ன கேட்குது என்றால், எங்களை நீ பாதாளத்துக்கு அனுப்பாத விடும் என்று சொன்னார். உடனே பார்த்த ஆண்டவர் அதில் பண்டி மேய்ச்சி கொண்ட ஒரு கூட்டம் வரும்பொழுது அப்படியே காட்டினார். அப்படியே ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த அசுத்தாவிகள் முழுக்க பண்டிக்குள்ளே போகிறது. போய் அங்கே பண்டை மலை உச்சியிலேருந்து எல்லாம் விழுந்து மறைச்சி போச்சு, உங்களுக்கு தெரியும். பிறகு அவன் விடுதலை பெற்றான்னு தெரியும். அவனை விடுதலை பெற்று அவனும் கூட வருகிறான், இயேசோடு கூட வந்து இறந்துருக்க. இதைத்தான் ஜனங்கள் பார்த்துட்டு இப்படி அவர் வருகிற வேளையில் அசுத்தாவி பிடித்த ஒருவனை விடுதலை ஆக்கிவிட்டு இயேசு வரும்போதுதான் அநேகர் இயேசுக்காய் காத்திருந்தார்கள். ஏன்னா இந்த அற்புதத்துக்காகத்தானே நாங்கள் வருகிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம், அதுக்காக காத்திருந்தார்கள் அவர்கள். இதில் எங்களுக்கு நிழலாட்டமாக எழுதி வச்சுக்க. அதில் ஒருவன் தான் இந்த யவீரு என்பவன். அவன் இயேசுவை தன் வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறான். தன்னுடைய 12 வயது மகள் மரண அவஸ்தைப்பட்டிருக்காள். என்ற இயேசு அற்புதம் செய்வார், சுகம் கொடுப்பான்னு தெரியும். அப்போ ஆண்டவர் அப்படியே போகும்பொழுது இன்னொரு சம்பவம் இருக்குது, அதையும் சொல்லிவிட்டு போகிறார். அப்படியே போகிறார். அவரோடு கூடி போகிற வேளையில் தான் இந்த 12 பேரிடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து ஆண்டவரை கண்ட உடனே அவருடைய வஸ்திர தொங்கலையாக தொட்டால் போதுமண்டலி தனக்கு கூட்டத்துக்கு ஓடிப்போய் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவருடைய அங்கே தூரல் நின்று போச்சு என்று பார்க்கணும். உடனே ஆண்டவர் கேட்குறார், யார் என்னை தொட்டது என் வஸ்திரத்தை என்ன, எனக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறோன்னு சொல்லி அந்த இடத்துல அங்கே போடும்போது தான் அப்போ அவளை பார்த்து அப்படி கேட்குற. அப்பொழுது ஸ்திரீ, நான் மறைந்திருக்கவில்லை, கண்டு நடுங்கி வந்து அவர் முன் விழுந்து நான் அவரை தொட்ட காரணத்தை உடனே நான் சொத்தமான எல்லா ஜனத்துக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள் அவள். அப்போ அவர் இயேசு அவளை பார்த்து, மகளே திடங்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ என்று. அவளுக்கு இருந்த கலக்கம், எத்தனையோட டாக்டர்கள் எத்தனையோ பேரை எல்லாம் செய்தும் அவருடைய அந்த பெரும்பாட்டில் அந்த ஸ்திரிக்கு 12 வருஷம் அந்த பாடுகளாக இருந்தது. கலக்கத்தோடு இருந்தால் இயேசுவோட வஸ்திரம் தொட்ட போது அங்கே சுகம் பெற்றான்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகுதான் அப்படி பேசி கொண்டிருக்கிற போது அதுக்கு முதலே அங்கே கேட்டுப்பட்டான் யவீரு, என் மகளை வந்து குணமாக்கும் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் செய்தி வருகிறது அங்கே 49 வருஷத்தை 8:49 செய்தி வருகிறது. அங்கே அந்த வீட்டில் ஒருவன் வந்து சொல்கிறான், உம்முடைய குமாரத்தி மரித்து போனான், போதகரை நீர் வருத்தப்பட வேண்டும். எல்லாம் முடிச்சு, இனி ஒரு பலனும் இல்லை, நீ போதகர் வருத்தப்படுத்துகிறேன். ஆண்டவர் புறப்பட்டு போகிறார். அந்த மனிதன் சொன்னான், வந்தவன் சொன்னால் உன் மகள் மரித்து விட்டாள். ஆனால் இயேசு 50வது வசனத்தில் என்ன சொன்னார் வாசிப்போம். 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? பயப்படாதே, விசுவாசமாயிரு, அப்பொழுது உன் மகள் ரட்சிக்கப்படுவாள். அதாவது மரணத்திலிருந்து அவள் விடுதலை பெறுவாள்
இயேசு சொன்ன பிரகாரம் என்ன நடந்தது அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து கரெக்டதை சாத்தினார். தாய் தாப்பனை மட்டும் கூப்பிட்டார், சில பேரை கூப்பிட்டு கொண்டு வெளியே விட்டு அந்த மகளை அப்படியே அவர் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திருந்தார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவருக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு கலக்கத்தோடு வந்த அந்த யவீரு தன்னை 12 வயது மகள் மரித்து போராண்டு செய்தி வருது. ஆனாலும் கர்த்தர் மரணத்திலிருந்து அங்கு விடுதலை கொடுத்தான்னு பார்க்கிறோம். அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு. ஆண்டவர் முதல் சொன்னார் அவள் மரித்து போகவில்லை, அவள் நித்திரையா இருக்குன்னு சொன்னார் அந்த முதல் வசனத்தில். ஆனால் ஜனங்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். அவள் நித்திரையாக செத்து போனால் அவள் இவர் நித்திரையா இருக்கான்னு சொல்றாரு என்ற ஒரு நகைப்பு எங்களுக்கும் வருகிறது. அல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் அவர் நகத்திலான இயேசு அவளை உயிரோடு எழுப்பினார். அவளின் பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன செய்தி அனுப்புறதாங்க, அவள் மரித்து போனான். உண்மைதான், ஆண்டவருடைய காரியம் நமக்கு நகைப்பாத்தான் இருக்கும். ஆனால் இயேசு அதையெல்லாம் ஆச்சரியமாய் மாற்று. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து உங்களுக்கு கர்த்தர் சொன்னார், உன் மனைவி சாராள் உனக்கு ஒரு பிள்ளையை பெறுவாள் என்று. அப்பொழுது கூட சாராள் தான் வயது சென்றவள் என்றும் தன்னுடைய கற்பம் செத்து போச்சு என்று இருந்த வேளையில் எண்ணி அது எப்படி ஆகும் என்று உள்ளத்திலே நகைத்தாளாம். கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் ஆதியாகமம் 18:13 ஆபிரகாம் நகைத்து நான் கிளவியாயிருக்கேன், பிள்ளை வருவது மையோ என்று சொல்வானேன் என்று சொல்றார். எல்லா வசனமும் வாசிக்க முடியாது. ஆகவே கர்த்தராலே கூடாத காரியம் இல்லை. ஆகவே நம்முடைய காரியமும் இப்படித்தான். ஐயோ எல்லாம் போச்சு, இனி என்ன இருக்கு, இனி எதுவுமே முடியாது என்று நாங்கள் சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். மனுஷனால் கூடாதான். அது எப்படிப்பட்ட கர்ப்பம் செத்தா இருக்கலாம், எப்படி பிள்ளை அவங்க மரண அவஸ்தைப்பட்டு கோமால இருந்தாலும் ஆண்டவர் எழுப்புவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமல் பேப்பராக இருப்பதா என்று சொல்லப்படுகிறது. முதலாவது எங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். நாங்கள் இதிலிருந்து விசுவாசத்தை சொல்லுவோம். வெளியே போனால் கொஞ்சம் ஒன்றாலும் விசுவாசம் எங்களுக்கு தளம், விசுவாச போராட்டம் வரும். ஆனாலும் கர்த்தர் அதுக்கு போதுமானவர். அல்லேலூயா. அங்கே 13ஆம் அதிகாரத்தை பார்ப்போமானால் அங்கே மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி சில பேரை அனுப்புகிறான். அதில் காலேப்பும் யோசுவாவும் காலேப்பும் கூட போகிறார்கள். அவர்கள் ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றவர்கள். அங்கே அவர்கள் போகும் பொழுது மோசே சொல்லிவிடார், அந்த தேசம் எப்படிப்பட்டது, அங்கே எப்படிப்பட்டது பாருங்க. அங்கே பலவான்களோ அல்லது பலவீனர்கள் இருக்கிறார்களோ, அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன கூடாரத்தில் வாழுகிறார்களோ அல்லது கட்டிடத்தில் வாழுகிறார்கள், அங்கே நிலங்கள் எப்படி பயிரிடக்கூடிய நல்ல செழிப்பானதாக இருக்கோ அப்படின்னு கணக்கு காரியங்கள் சொல்லி விடும் பொழுது அங்கே போனவர்கள் பாருங்க. அதில் யோசுவான் காலை சொன்னதால் இந்த 2 பேரையும் விட மற்றவர்கள் பார்த்துட்டு வந்து அவிசுவாசமாய் பேசுகிறார்கள். நீ அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேசம் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அங்கே உள்ள ஜனங்கள் பலவான்கள், நம்மை போல அவரோடு எதிர்க்க நம்மால முடியாது. இவர்களை தீர்மானம் எடுத்துட்டார். ஆனால் காலேப் சொல்றான், நாம் அதை தேசத்தை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்று. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அப்படிப்பட்டதாயிருக்கு. மற்றவர்கள் சொல்றார்கள், அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள், அந்த தேசம் பட்சிக்கிற தேசம், அங்கே ராட்சத பிறவிகள் இருக்கிறார்கள், கோலியாத்து போல ராட்சத பிறவிகள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது எங்கள் பார்வைக்கு அவர்கள் முன்பாக நாங்கள் வெறும் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோண்டு செய்தி பரப்புகிறார்கள். அவர்களின் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று ஜனங்களுக்குள்ளே அங்கே செய்தியை பரப்புகிறார்கள். பாருங்க, இதனால் என்ன, சபையார் எல்லாரும் கூக்குரட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரவு முழுவதும் நித்திரை கொள்ளாமல் அழுது கொண்டிருந்தாங்க. ஐயோ, இப்படி மோசே சொன்னாரே, காணாந்தேதான் போய்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் இப்படியாக இந்த ஜனங்கள்ட இந்த தேசத்தை மாட்டுப்பட்டாங்கிற நிலைமை என்று கூக்குரல்கிறார்களாம். பாருங்க, சூழ்நிலையை கண்டு பயந்து துச்செய்து கொண்டு வருகிறார். நாங்களும் அப்படித்தான். சூழ்நிலைகள் தோல்வியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார்கள். சூழ்நிலையை பார்த்து தான் நாங்கள் பேசி விடுகிறோம். தாங்களும் பயந்த மற்றவர்களையும் அவர்கள் பயமூட்டுகிறார்கள். அவிசுவாசம் கலக்கத்தையும் பயத்தையும் தான் கொண்டு வரும். நாங்கள் எவ்வளவுதான் பிரசங்கத்தை கேட்டிருந்தாலும், பிரசங்கத்தை பண்ணியிருந்தாலும், வாக்கு தத்தங்களை பெற்றிருந்தாலும் நாங்கள் அவிசுவாசமாக தான் பேசுகிறோம். எங்களை அறியாமலே பேசி விடுவோம். விசுவாசமோ தைரியத்தையும் திடத்தையும் கொண்டு வரும். சூழ்நிலை பார்த்து நாங்கள் கலங்க ஓல பயப்படவோ தேவையில்லை. பாருங்க, அங்கே போன இடத்துல
அந்த அவிசுவாசமாக துர்ச்செய்தியை பிறக்கிறவர்கள் பெரிய திராட்சை குலையை கண்டு 2-3 தட்டிக்கு போட்டு சுமந்த அதை மட்டும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற காரியங்களை சூழ்நிலையை பார்த்து பயந்தார். தேவன் சொன்னதுதான், உன் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாக இருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலக்கத்தோடு இருந்தார்கள். நாங்கள் வாசிப்போம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 7-9 சீக்கிரமாய். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். முதல் 6வது வசனத்தை வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னோயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இதை கேட்டாங்க. யோசுவான் காலேபும் அவர்களோட விசுவாச வீரர்கள், விசேஷித்த ஆவியுள்ளவர், அவர்களும் போறார்கள். இங்கே துர்ச்செய்தி பரப்பிக்கொண்டு எல்லா சபையாரையும் கலங்கடிக்கிறார்கள். அந்த வேளையிலான அவர் அப்படி வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மட்டும் நீங்கள் கலங்கம் பண்ண. நான் முறுமுறுக்கிறவன் சங்காரம் அடைவார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எங்களோட முறுமுறுப்போலால் நாங்கள் எல்லாத்தையும் விளங்குறோம், சங்காரம் அடைகிறோம். அவிசுவாசம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாங்களும் அப்படிதான். தேவசனமே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. இது நிழல் ஆட்டமாய் எங்களுக்கு எழுதப்பட்ட நிசமாய் கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவர் சொல்கிறாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாங்கள் பயப்பட தேவையில்லை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். இன்னுமாய் அடுத்து நாங்கள் வாசிக்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-13 வாசிக்க தேவையில்லை. முதல் அங்கே பார்க்குறோம். இப்போ நான் சொல்கிறத மட்டும் போடுங்க. இல்லை, லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-13 வரை பாருங்கள். இங்கே ஒரு சம்பவம் என்ன, சகரியாவும் எலிசபெத்தும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், யோவானுடைய அம்மா அப்பா யோவான் சானஸ்ல. அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் கட்டளையை நியங்களையும் கைக்கொண்டு குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதியாக நடந்து வந்தாண்டு வேதம் சொல்லுவது. எல்லாம் வாசிக்கலாம் சொல்லுகிறார். அப்போ சகரியா ஒரு ஆசாரியன், கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று ஒரு தூபம் காட்டுற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர் வயது சென்றவளாய் இருந்தார்கள். ஆபிரகாம் அங்கே சாராளை போல தான் இவரும் வயது போனவளாய் இருந்தார். ஆனால் இதுவரைக்கும் குழந்தை இல்லை. அங்கே தேவ சமூகத்தில் நின்று ஜனங்கள் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த இடத்துல ஆராதனை நடத்தும் பொழுது நாங்கள் எல்லாம் துதிச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் சகரியா இந்த இடத்த நிற்கிறாண்டு வைங்க, 2 தூபங்காட்டு அந்த கால தூபங்காட்டு. இப்போ நாங்கள் பேசிப்பத்தான் சொல்கிறோம், ஆண்டவரை பாடி துதிக்கிறது தான் சொல்லப்படும். அப்போ அங்கே தேவசத்திலிருந்து ஜனக்கூட்டம் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில் தேவதூதன் சகாரியாவுக்கு தரிசனமாய், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். பாருங்க, துதிக்கும் பொழுது உடைஞ்ச உள்ளத்தோடு நெருக்கப்படும் போது, ஜனங்களும் ஒருமனப்பட்டு ஏகமாய் ஆர்ப்பரிக்கும் போது, சங்கீதம் 150 சொல்லப்படுகிற சம்பரோடும் வீணையோடும் கத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் கத்த தேவனை ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் ஜனங்கள் ஆர்ப்பரித்து வெளியிலிருந்து துதிச்சு தன்றார்கள். அந்த இடத்துல 2 ஏன்னாங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரும் போக முடியாது, ஆசாரியம் தான் போக முடியும். அப்போ அவன் தூவங்காட்டுற வேளையிலும் ஜனங்கள் துதித்தார்கள். அந்த வேளையிலாம் தேவதூதன் தரிசனமாகி அவன் சொல்லுகிறான், சௌரியா பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். பாருங்க, இந்த சகாரியாவும் அவன் மனைவியும் வயது சென்றவளாய் குழந்தை இல்லாமல் எவ்வளவு காலம் வாழ்ந்து வந்திருக்கார்கள். இந்த நிலையில் அவர்கள் எவ்வளவு காலமும்
ஒரு வேதனையோட வாழ்க்கை வேதனையோட மாந்திருப்பார். முறுமுறுத்திருக்க மாட்டார். ஏன்னா அங்கே சொல்லப்படுற நீதியாய் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்படி நடந்து வந்தார்கள். அவர்கள் அப்படியா வேதனைப்பட்டு இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதுதான் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்களோட விண்ணப்பங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை நீங்கள் சொல்ல தேவையில்லை. அங்கே பாருங்க, சகரியா அவன் பிள்ளைகளாக இருந்து இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் நான் பேர் இந்த இடத்த சொல்ல விரும்புகிறேன். சில பேருக்கு கிடைக்க வேண்டியெல்லாம் கிடைக்கல. எவ்வளோ ஜெபித்தும் வல்லமே செய்கிற ஊழியக்காரர்களுக்கு அதுக்காக கடவுள் இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியும். அந்த சகரியா புத்து பீடத்தில் கண்டு இப்படி தண்ட பொழுது தேவனுக்கு குற்றமற்றவனாய் அங்கே பரிசுத்தமாய் அந்த இடத்துல செய்கிற வழியிலும் தேவதூதன் வருகிற சந்திக்க சகரியா தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியன், மற்ற ஜனங்களுக்காக தேவனத்தில் பறந்து பேசுகிற ஒரு மனுஷன். ஆக அவன் மற்றவர்களுக்காக வேண்டும் போது இங்கே இவனுடைய தேவையா இருந்த கத்த தூதன் அனுப்பி அவனுக்கு நன்மையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. நீ முதலாசை தேவனை ஆராதி, தேவனை துதி, மற்றவர்களுக்காக நீ தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடு. அவன் தன்னுடைய காரியத்தை விட்டு துக்கத்தோடு இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் கர்த்தர் சொன்னபடி நடந்து வந்தான். இதுதான் கர்த்தர் பார்த்தார். அவனுடைய பரிசுத்தம், உண்மை, நீதியான காரியங்கள், தாழ்மை, கீழ்ப்படிதல், இவைகள் தான் ஒரு குற்றமற்ற வாழ தேவனுக்கு கொடுக்கிற நேரங்கள். ஆகவே நாம் இந்த சகரியா எலிசபெத்தை போல குற்றமற்றவர்களாய் நீதியாக நடக்கும்போது எங்களுடைய ஜெபங்களும் கேட்கப்படும். பிலிப்பியரில் சொல்லப்படுது, எல்லா உங்களோட விண்ணப்பங்களையும் தேவனை தெரியப்படுத்துங்கள். முதல் சொல்கிறார் சந்தோஷமாக, பிலிப்பியர் சந்தோஷம், மறுபடியும் சொல்ல சந்தோஷமாக இருங்க. அப்போ சமாதானத்தோடு முறுமுறுப்பில்லாமல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை தெரியப்படுத்தும் பொழுது அங்கே நடக்கும். தேவனங்களை சொல்லுவார், உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமென். கேட்கிறார். அவை நாமும் இவர்களைப் போல குற்றமடைய நடக்கும். நம்மையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவார், மகனே மகளே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ பயப்படாது என்று. ஆனால் நாமும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நல்ல காரியங்களை செய்வார். எங்களுக்காக நாங்கள் மற்றவர் ஜெபிக்கட்டும் என்று நாங்கள் இருக்கிறதில்ல, மற்றவர்களுக்காக நாங்களும் ஜெபிக்கணும். வீட்டு ஜெபங்களில், தனிப்பட்ட ஜெபங்களில் உபவாசப்பட நாங்கள் ஜெபிக்க வேண்டும். யோபு தன் சிநேகிதனுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அதன் நிமித்தம் கர்த்தர் யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்தார். யோபு எல்லாம் இழந்து போய் சுரட்டையால பருக்களை சொரிஞ்சு கொண்டிருக்கிறவன், அவன் மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடன்னு சொல்கிறான். வந்த நண்பர்கள் அவங்க நக்கல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் ஜெபிக்கிறான். அவர்களை செவித்தோடைய யோபுட சிறையிருப்பு அங்கே மாறுகிறது. அல்லேலூயா. சகரியா எலிசபெத்து போன்றவர்களைப் போல இந்த நாட்கள் நாமும் இருப்போம். அது இந்த காரியம் வந்தால் அவர்களுக்கு பயத்தது கொண்ட பிள்ளை இல்லை. அந்த வேதனோடு அவர்கள் அப்படியாக ஆண்டவர்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். நல்ல ஒரு ஆண்டவர் இயேசுக்கே ஞானஸ்தானம் கொடுக்குற ஒரு யோவான் சானனை பிள்ளையாக அந்த பாக்கி பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க எப்படி கர்த்தருடைய ஆசிரமை ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனை கேட்டார். நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும், அது விரும்பின வரும்போது ஈவை விருட்சம் போல் இருக்கும். யோவான் சானன்றது உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கே அவன் ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர் சொல்ல என்ன கூட அவன் இல்லை ஆண்டவர் நான் பார்த்துறேன் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மகனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அவர்களை போல எலிசபெத்து சகரியா போல நிலைமையில் நாங்கள் இருப்போமான அது எதுவாக இருந்தாலும் குடும்ப சமாதானம், என்ன சரீரமான பிரச்சனை, வியாதியாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களாக இருக்கலாம், எங்களுக்கு எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் சிலவளை நெடுங்காலமாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தை இப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. சங்கீதம் 65:2 சொல்லப்படுகிற ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அவருக்கு என்ன பேர்? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ கர்த்தருக்கு ஒரு பேர் என்னமா? ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயம் உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அது என்ன தேவையாக இருந்தாலும், வீடோ வேலையோ படிப்போ திருமணமோ குழந்தையோ பணக்காரியமோ அல்ல விசாவோ உன் உறவுகளுடைய ரட்சிப்போ அல்ல தீராத வியாதி அல்ல பொன்ச காரியங்கள் அலுவலக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டு சொன்னார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்னை பொய் சொல்ல அவர் மனசன் இல்லை, மனம் மாற மனமுத்தரம் அல்ல. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, கலங்காதே, தீயாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் ஆமேன்னு சொல்லுவீங்களா அந்த வார்த்தைக்கு? அதுக்குரிய பலனை பெற சொல்லுவீங்க. அப்போ நாம் ஒன்று செய்ய வேண்டும். என்னதான் நமக்கு நடந்தாலும் நாம் கர்த்தரின் கற்பனைகளை நியங்களை கை கொள்ள வேண்டும். அதன்படி நீதியாய் வாழ வேண்டும்.
அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு வந்தால் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். விட்டுட்டு ஓடுறேன் ஒரு பிரச்சனை. சில பேருக்கு பாருங்க, ஒவ்வொரு விக்கிரகங்கள் இருக்கும். அதான் கர்த்தரோட ஊழியத்தையும் கர்த்தரை விட்டு போயிடுவாங்க. விளங்கி சொல்ல தேவையில்லை, இந்த பள்ளிவிடத்தண்டு அப்படின்னு சொல்ல நான் விரும்பலை. ஆனால் அதுதான் அவர்களுக்கு சில காரியங்கள் விக்கிரகம் இருக்கிறத கர்த்தருடைய அசட்டியாக போயிடுவார்கள். அந்த சகரியா வந்து விட்டு போயிருக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படி ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதன்படி நீதியாய் வாழவும். அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட பாடு நாங்கள் விட்டு விடக்கூடாது. அது மட்டுமல்ல, தேவ சமூகத்தை நாங்கள் விட்டு விடக்கூடாது. தேவ சமூகத்தை தான் தேவன் எழுந்தள்ளும். அல்லேலூயா. இன்றைய ஆராதனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதித்து ஆராதிக்கும் பொழுது, இன்றைக்கு ஆராய பொழுது தேவன் உங்களோட பரிசுத்தாவி இடைப்பட்டாரா? தேவ சமூகத்தில் நாங்கள் இவ்வளவுதான் இங்கே வீட்டை இருந்து செவிச்சதுனால் ரெண்டு ஒருமனப்பட்டு இருவர் இங்கே மூவர் கூடுவாங்க இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அங்கே வாசித்தோம் இந்த லூக்கால. இப்ப வாசிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 10-12 வாசிங்க. தூபம் காட்டுற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். அல்லேலூயா. அவை சகோரியா தூவனம் காட்டுற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமா மீண்டும் சொல்ல வெளியே ஜெபம் பண்ணி கொண்டார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தில் வந்து வலிவிடத்தில் வலது பக்கம் நின்று தரிசனமானான். அவர் தேவ சமூகத்திலே நாம் நின்று ஜெபிக்கிற போது, துதிக்கின்ற போது தேவன் நமக்கு பிரசன்னமாவார். தேவனை தேட வேணும், பிரசன்னமாவார். ஆராதனையும் வேலையோ, உபவாச கூட்டத்தையும் வேலையோ, நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வேலையிலோ, ஜெப வேலையில் தேவ பிரசன்னம் இறங்கி அங்கே வரும்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சங்கீதம் 116:1-2 சொல்லப்படுகிறது. கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவு அவரை தொழுது கொள்வேன். என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தரின் சத்தத்தையும். போட்டீங்களா? சங்கீதம் 116. ஓகே, பரவாயில்ல. அதில் கர்த்தரின் சத்தத்தை என் விண்ணப்பத்தை கேட்டதனால் அவர்கள் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கிற அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்றார். 2வது வசனம் போடுங்க. அவரின் செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கிற அவரை தொழுது கொள்வேன். ஏசாயா உடல் சொல்றது, ஏசாயா 59:1 சொல்லப்படுகிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கைகள் குறிப்பவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாக இல்லையா? கேட்கிறபடியாத்தானே அவர் சொல்றார். விண்ணப்பம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஏதோ கல்லோ மல்லோ மரம் இல்லைங்க. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவர் எவத்தை கேட்கிறவர், நம் கண்ணீரை துடைக்கிறவர், நம் வேதனைகளை அவர் நீக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 118:5 அங்கு சொல்லப்பட, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டலி விசாலத்திலே என்னை வைத்தார். இந்த வசனங்களுக்கு எல்லாம் தெரியும். நெருக்கம் வருகிறது, கலக்கம் வருகிறது, போராட்டம் வருகிறது. அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். முதலாக சொல்றார், நீ கலங்க வேண்டாம், விசுவாசமா இரு. என்னிடத்திலும் தேவனிடத்திலும் விசுவாசம் வேண்டாம் ஆண்டவர் சொன்னார். இங்கே பாருங்க, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டல் விசாரித்து வைத்தார். யோனா தீர்க்கதரிசி 2:2 சொல்றார், நெருக்கத்திலே நான் கூப்பிட்டேன், என்னை குத்தரவு அருளினார். நான் பாதாளத்திலிருந்து கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டார். மீன் வயிற்றுல தான் சொல்றார். மீன் வயிற்றுக்குள்ள 3 இருக்கிற இடத்துல சொல்றார். நெருக்கத்திலே அங்கே போக முடியாது, எங்கேயும் தப்ப முடியாது. நெருக்கத்திலேருந்து நான் கூப்பிட்டேன், எனக்கு உத்தரவு அருளினார். நீ எங்கே படுக்க போட்டாலும், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அந்த பாடுற முன்னும் பின்னும் முன்ன நெருக்கி எங்கரம் வைக்கிறீர்கள். நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கு, என் வழிகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கவில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. நாம் வேண்டிக் கொள்ள முன்னமே நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார், அறிவார். ஆனால் நாங்கள் அவர் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்ற அதனால் கர்த்தர் சொல்றார் நம்மை பார்த்து, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்டது. அடுத்து நாங்கள் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10. அப்போஸ்தலர் 18:9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை,
இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமென். இந்த பட்டணத்திலே நீங்கள் பைபிள் ஸ்டடியில் படிச்சிருப்பீர்கள், எல்லாருக்கும் இதை கேட்டிருப்பீங்க. நீங்கள் அங்கே சொல்றார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. பவுலை பார்த்து கர்த்தர் இப்படியா சொல்வதை பார்க்கிறோம். அங்கே மேல் வசனங்களை பார்ப்போனால் அங்கே பவுல் அத்தனை பட்டணத்திலிருந்து விட்டு கொருந்து பட்டணத்துக்கு வந்து அங்கே கூடாரம் பண்ணுற தொழில் செய்து வந்தார். இந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும். பவுல் ஒரு கூடாரம் பண்ணுற தொழிலாளி. அத்தனை பட்டத்தை விட்டு அங்கே கொருந்து பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே சில ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து அவர் கூடாரம் பண்ணுற தொழில் செய்திருந்தார். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்திசனார். எப்பவா? ஓய்வு நாள் தோறும். வேலை 5 நாள் செய்கிறார், ஓய்வு நாள் ஊழியம் செய்கிறார். நாங்கள் 5 நாள் வேலை செய்கிறோம், ஒரு நாள் கடைக்கு போகிறது, 2 நாள் கடைக்கு போகிறதால சேர்ச்சுக்கு வருகிறாங்க. அல்லேலூயா. ஆகவே ஓய்வு நாள் தோறும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி யூதருக்கு புத்தி சொன்னார். பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஸ்தாத்திரம் பண்ண. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஓய்வு நாளில் வந்து கர்த்தருடைய காரியத்தை செய்கிற கர்த்தர் எங்களை ஆண்டவர் என்னது கலைச்சார்? அருளுரை சொல்லும்படியா தேவனை குறித்து அவர் எப்படிப்பட்டவர், அன்புள்ளவர், எந்த நிலைமையில் என்ன சந்தித்தார், என்ன ரட்சித்தார், நான் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தேன் என்று அந்த அருளுரை சொல்லும்படியாகவும், மற்றது சுவிசேஷம். எங்களுக்கு 5 வகையான ஊழியங்கள் வேதத்தில் இருக்கு. விசேஷித்த ஊழியங்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போத ஊழியம், பிரசங்கம், சுவிசேஷம். எங்களோட போதகராயும் இருக்கிறார். அப்போஸ்தலராய் திருநெல்வேலி வவுனியாலே ஒரு சபை கட்டியார். அமைன்னு சொல்லுவோமா? அப்போஸ்தலர் ஊழியம் அதை செய்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள் சில பேர், அது வேறு. ஆனால் நாங்கள் பிரசங்களாம் சுவிசேஷர்களாங்கள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே பாருங்க, பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஸ்தாந்தப்படுத்தினார். இதை கேட்ட யூதர் எதிர்த்து நின்று தூசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து உதறி உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், இதோ நான் புறஜாதி இடத்தில் போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டு அப்படி அவன் தேவ பக்தி உள்ள ஒரு யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே தங்கினான். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த வீடு ஜெப ஆலயத்துக்கு அடுத்ததாக இருந்ததாம். இந்த வசனத்தை வாசிப்போமா? வாசிங்க 7வது வசனத்தை. இல்லை 6லேருந்து வாசிங்க. அப்போ சில 18:6. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புறஜாதியின் இடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குறவனாகிய யுஸ்து எனும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்துக்கு அடுத்ததாய் இருந்தது. அவன் வீடு என்னவாம்? இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். அப்ப அங்க சொல்லப்பட்டது அவனுடைய வீடு ஜெப ஆலயத்துக்கு அடுத்ததா இருந்தான். அப்ப அங்க ஒரே ஜெபமா தான் இருந்திருக்கு. அதான் சொல்லுவோம், அங்கதான் போய் பவுல் செய்கிறார். அதுக்கப்புறம் அந்த நாட்கள் கிறிஸ்பு என்னும் ஜெப ஆலயம் அடுத்த வசனம். ஆலய தலைவனும் அவன் குடும்பமும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்தார்கள். கொரிந்தியரில் அநேகர் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்ற. இன்னொரு குடும்பத்தை பற்றி சொல்லுவோம். அவர்கள் விசுவாசிகளாக இருந்தார். அப்படி இருந்தால் இந்த நாட்கள் தான் ராத்திரியிலே அங்கே போய் அவன் தங்கி இருக்கிறான். பவுல் தங்கியிருக்கவில்லை. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிரா. ஏனென்று சொன்னால் அங்கு ஜெப வீட்டுக்கு அடுத்த வீடாக இருக்குது. ஜெபிக்கிற சனங்கள் இருக்கிறபடியா செபிக்கும் பொழுது ஆண்டவர் அசைவாடி தூதன் அங்கே வந்து பேசுகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் ஒன்று போய் தங்கி நிறுத்த ஆண்ட வேலை கொடுக்குற பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் எங்களையும் பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் பயப்படாமல் என் வார்த்தைகளை இந்த பட்டணத்துக்கு சொல்லுங்கள். ஆரம்பங்கள் எங்களுடைய சுவிசேஷ ஊழியர்கள் எப்படிப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எதிர்ப்பொருள் நிறைஞ்சாலும் ஆனால் எல்லாம் குறைஞ்சி போகிறது. பாருங்க, மௌனமாக இராமல் என் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த பெல்சியத்தில் கர்த்தருக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை முன்குறித்திருக்கிறார். அதுக்காக தான் இந்த விளக்கா இந்த அன்பு பெண்ணை புருஷல்ல ஜீவொளி திருச்சபையை எத்தனையோ ஆவிக்குரிய சபையில் இருக்கலாம். தமிழ் இந்த சபையில் அன்பப்பன் புருஷல்ல ஒரு ஜீவோலி சபை ஒரு விளக்காய் வைத்திருக்க. இந்த விளக்கு, இந்த கலங்கர விளக்கம் மற்ற இருளிருக்க ஜனங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் மௌனமாக இல்லாதபடிக்கு போய் தேவனை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும்.
சுவிசேஷத்தை முந்தியெல்லாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்கள் 4 சனி இன்றைக்கு ஒரு வாரம் பெரிய குடும்ப உபவாசம் கூட, 2வது வாரம் லேடிஸ் ஃபாஸ்டிங், 3வது வந்து 3வது வந்து சுவிசேஷ வாரம் குடும்பமாக இந்த அன்பப்பிலேருந்து நாங்கள் புருஷலுக்கு போவாங்க. புருஷலாக்கள் இங்கே வரும் ஆகிட்டால் முன்னறியாக போகிற கூட தான் அங்கே ஆண்டவரை பற்றி சொல்லலாம். சொல்லி அப்படி இதுன்றது அப்படி ஒரு மாற்றம். ஓகே, 4வது வாரம் ஆண்களுடைய உபவாசம் உண்டு. அப்படி நாங்கள் இருந்த காலம் இப்போ எல்லாம் குறைஞ்சு போட்டுது. அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது ஒருவரும் நம்மளை கை போடாதபடிக்கு கர்த்தர் அதை மறுக்க மாட்டார். நாம் தைரியமாய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இந்த நாட்களில் நாம் மௌனமாக இருந்தால் யார் தேவனுடைய காரியத்தை செய்ய முடியும்? யார் செய்ய முடியும்? ஒருவர் உங்களை கைப்படுத்துவார். நாங்கள் தான் போனது சுடு தண்ணியால் ஊற்றினாங்க, ஒரு இரும்பு கம்பியெல்லாம் எடுத்து கொண்டு வந்தார்கள். இது சம்பவத்தினா நேரம் போடும். அல்லேலூயா. அப்படி சங்கீதம் 126:5-6 வாசிங்க. சங்கீதம் 126:5. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமென். பாருங்க, நாம் கண்ணீரோட விதைக்க வேண்டும். ஆண்டவர் சத்தியத்தை கண்ணீரோட விதைக்க வேண்டும். அதன் அறுவடையை கம்பீரத்தோட எடுப்போம். நாங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு செய்தார், என்னோட வாழ்க்கையில் எனக்கு சுகந்தம் தான். எப்படிப்பட்ட பாவியா, எப்படிப்பட்ட மனுஷனான இருந்தது பவுல் எப்படி இருந்தான், சவுலா இருந்தவன் எப்படி பவுலா மாறனெல்லாம் தெரியும். அப்படியெல்லாம் நாங்கள் இருந்து எத்தனையோ கொடுமைகளை அக்கிரமங்களை செய்தோம். அக்கிரமங்களும் பாவத்தால் நிறைந்து நாங்கள் மரித்து போயிருந்தங்களை மீட்டாரே என்று சொல்லி கண்ணீரோட உடைஞ்ச உள்ளத்தோடு நாங்கள் சொன்னால் அந்த அறுவடை வரும். நாங்கள் போய் ரெண்டு சொல்லுகிற விதங்கள்ல இருக்கு. அல்லேலூயா. ஏசாயா 6:8 கர்த்தருடைய வசனம் சொல்ற பிரகாரம் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவருடைய சத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கும் கேட்கிறது. அவருக்கு கேட்டது போல எங்களுக்கும் வர யாரை அனுப்புவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து பவுல் அந்த பட்டணத்திலே 1 வருஷமும் 6 மாதமும் தங்கி தேவனுடைய வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொடுத்தாண்டு அங்கே பின் வசனங்கள் சொல்லப்படுது. அதன் பிறகு பவுல் கொரிந்து பட்டணத்தை விட்டு எபேசுக்கு போய் பிறகு கலாத்தியருக்கு போனான், கலாத்தியாவுக்கு போனான். இப்படி பவுல் தேவனுடைய வசனத்தை பேசும்படியாக பயணங்கள் அப்படியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இத்தனை ஊழியக்காரர் சொல்லி கேட்டுப்பாங்க வந்தாலும் இதோட நான் 8வது 18வது 15வது தேசத்துக்கு கடந்து சென்ற இடத்துக்கு மிஷனர்களாய் போகிறார்கள். ஆகவே நாமும் தேவவசனத்தை விதைக்க வேண்டும். அதாவது இந்த பெல்சியத்தில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1-4. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையைப் போல பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றின் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ. போதும். அங்கே பாருங்க, சொல்லப்படுகிறது உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேலே போடு. அதான் சுவிசேஷத்தை தான் அந்த காரியம். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். நாங்கள் விதைக்கிறோம். அநேக நாட்களுக்கு பிறகு அந்த தண்ணியிலேருந்து விதை வயிறு கொண்டி மழையாய் வருகிறது. அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ அதன் அர்த்தம் நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், விதைக்க வேண்டும். காலம் நேரம் வரும்போது கர்த்தர் அதன் பலனை நமக்கு தருவார். நாங்கள் அதை சொல்லணும், கடந்து புறப்பட்டு போங்கன்னு சொன்னபடி போகணும். அங்கே விதைக்கிறவர்கள் தான் அந்த அறுவடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது காற்றை கவனிக்கிறவன். வாசினாங்க என்ன, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். பார்க்குறான், காற்று அடிக்குது, விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். மழை வரப்போடு அந்த அறுவடையை செய்ய மாட்டான். விளைஞ்சிருக்குது, மழையில் வீணாக போயிடும், அறுக்க மாட்டான். இதன் விளக்கம் காற்றடிக்கும் போது என்று பார்த்தால் விதையெல்லாம் பறந்து போயிடும். அதனால் இப்போ அல்ல, பிறகு நாங்கள் விதைப்போம் என்று இருப்போம். அது ஒரு விவசாயின்ற காரியம். மேகங்களை நோக்கிறவன் என்று பார்த்தால் மழை வரும் என்று பயந்து விளைச்சலை அறுவடை செய்ய அவன் யோசிப்பான். ஆண்டவர் உவமைகள் உதாரணங்கள் எவ்வளவு நல்லதாக இருக்குது. ஆகவே அதுபோல
நாமும் இன்றைக்கு சொல்வதா, அல்லது பிறகு இன்றைக்கு நாங்கள் இந்த சுயத்தை சொல்லவா, அல்ல பிறகு வேறொரு நாள் பார்த்து கொள்வோம் என்று இருந்து விடுவோம். இன்றைக்கு பஞ்சியாக இருக்குது, உடம்பாக இருக்குது, பிறகு எனக்கு அந்த 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 மூடு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சமயம் வாய்ச்சதோ வாய்க்கவில்லையோ சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும், தாமதிக்க கூடாது. நாங்கள் வாய்ச்சால சொல்லப்படுது, ஏனென்றால் பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ என்று உனக்கு தெரியாது. உங்களோட வேலை செய்கிறவர்களுக்கு நாங்கள் சுயத்தை சொல்லணும். வியாதியார் பல பேர் ஏதாவது குடிபோர் இன்னும் ஏதாவது இருந்த வேளையில் நாங்கள் அவர் சொல்லவா கொஞ்சம் சொல்லும்போது நாளைக்கு அவர் எங்கேயாவது போய் ஒரு ஆக்சிடென்ட்லையோ அல்லது ஒரு வியாதிப்பட்ட மறுத்து போனான் எங்கே போவார். எங்களோட இதயம் எப்படிப்பட்டது. அப்போ அந்த விதைக்கிறவனை போல காற்று இருக்க வேண்டிய நாங்கள் விதைக்க வேண்டாம். அது உண்மைதான். வயலில் காற்றடிக்கும் பொழுது நாங்கள் வயலில் விசாரிக்கும் பொழுது அது போய் காற்றுக்கு ஒரு இடத்துல போய் மூலையில் விதைகள் இருந்துடும், மற்ற இடமெல்லாம் வீணாக போயிடும். அறுவடை செய்யும் பொழுது எல்லாம் அது பயிரெல்லாம் அந்த மணிகள் எல்லாம் பழுதாக போயிடும். அவை ஆண்டது நான் பயப்படாமல் சமயம் வாய்க்கையில் பேசு, மௌனமாயிர, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று சொன்னேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. நீதிமொழிகள் சீக்கிரம் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் அங்கே 25வது வசனம். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், அவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. பாருங்க, சொல்லப்படுகிறது, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை விற்கிறவன் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆத்துமா ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம் ஞானவான்களை. நாங்கள் எதை செய்கிறோமோ அதுக்குரிய பலனை நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை அருக வேண்டும் சொன்னபடி. அப்போ எவன் தண்ணீர் பாய்ச்சுறானோ, என்ன இப்படி கஷ்டப்பட்ட எவ்வளோ வேதனோடு மரணத்துக்கு ஒப்பைக்கப்பட்டு ஜனங்கள் அங்கே இருக்கிற வேளையிலும் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரான் ரட்சிக்கிறோம். நாங்கள் இல்லை, கர்த்தர் அனுபவம் ரட்சிக்கிற ஆத்மாக்களை கொண்டு வாங்க சொல்ல வேண்டிய எங்களோட கடமையாக இருக்குது. அப்போ எவன் பாய்ச்சுகிறான் தண்ணீர் அவனும் பாய்ச்சப்படும். தானியத்தை விற்கிற மேல் ஆசீர்வாதம் தங்கு, தானியத்தை கட்டி வைக்கிற மேல் அங்கே சாபம் தான் வேறுமென்று சொல்லுவோம். ஆத்மா ஆதாயப்படுத்தி கொள்ளுவோம் ஞானவன். ஆண்டவர் கருத்தா இப்படி ஓமையா சொல்லுவோம். ஆகவே நடுகிறவனாலேயும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறானவன் அல்ல, வெளியே செய்கிற கத்திரால் எல்லாம் ஆகும். நடுகிறோம், நாங்கள் போய் விதியை நடுகிறோம், எங்களோட கடமை. நீர் பாய்ச்சுகிறோம், அதுக்கு வசனங்களை சொல்லுகிறோம். ஆண்டவர் வசனங்களை சொல்லி 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 அந்த நேட்ட விதை வந்து கொண்டிருக்கு. ஆண்டவர்களை விசுவாசம் வந்துட்டு பொழுது, ஆனால் வெளியே செய்கிறவர் கர்த்தர், ரட்சிக்கிறவர் கர்த்தர். எங்கட வேலை அது இல்லை. அதனால் நாம் செய்ய வேண்டியது விதைக்க வேண்டும், அதுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். அனுதினம் நாம் தேவனுடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்ல பிரயாசப்பட வேண்டும். அதுக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஏன்னா தேவனாலே கூடாத அது ஒன்றுமில்லை. ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவன். அவை நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராது. நான் உன்னை கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. உங்களை தொடு, என் கண்மணியை தொடுகிறான் சொன்னார். எங்களுக்கு அடிக்க வந்தார்கள், எத்தனை சாட்சி சொல்ல முடியும், நேரம் போதாது. ஆனால் அவர்களுக்கு இப்பெல்லாம் எத்தனையோ ரட்சிக்கப்பட்டிருக்கார்கள். ஒருவர் அது நாங்கள் அதான் சத்து விழும்போது தான் கலைவிடக்கூடாது சொல்லியதுக்கு அவர் தாயை வச்சுக்கொண்டு கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசி எவ்வளவு எல்லாம் பெண்களும் வந்தார்கள் அந்த இடத்துல, கவலைப்படல. ஆனால் ஒரு நாள் அவர் ஒரு அனாதை போல லைட் சுவத்து இதில் வரியில் போகும்பொழுது லைட் கம்பத்தில் முயற்சி போயிருந்தார். அதை நான் சந்தோஷப்படையில. அவர் எங்கே போயிருப்பார்? அல்லேலூயா. சமயம் வாய்ச்சதோ வாய்க்கலையோ, அவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். காரியத்தை வாக்கிய செய்வர் கர்த்தர். உங்கள் இருதயம் கலங்காமல் தேவையாக இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். வேவு பார்க்க போன அந்த மக்கள் செய்தி வரப்பினது போல நாங்களும் இல்லாத போல, யோசுவா காலேப்பை போல நாங்களும் விசுவாசத்திலே பலமாக இருக்கணும். பயப்படாத வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியா எலிசபெத் போல தேவனுடைய கட்டளை நியாயங்களை கைக்கொண்டு குற்றமற்றவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். பயப்படாமல் பேசும், மௌனமாக இராது. எந்த மனுஷனுக்கு பயப்படாது, தேவனுக்கு பயந்து கீழ்ப்பணிந்து தாழ்மொழியுடன் கர்த்தரின் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட எப்பவும் இருப்பார். ஆகவே நாம் இந்த வார்த்தைகளை
நம்மை அர்ப்பணித்து நடப்போமான வெற்றி நிச்சயம். நாம் எந்த கட்டத்தில் எந்த காலத்தையும் பயப்படாமல் கலங்கா தைரியமாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு பிறந்திருப்பார். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.